மன்னார்குடி அருகே பணி மாறுதலுக்காக 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் உட்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஆலங்கோட்டையில் உள்ள டாஸ்மாக் கடையில் குன்னலூரை சேர்ந்த சிவதாஸ் என்பவர் விற்பனையாளராக வேலை செய்து வருகிறார். இவர் தனக்கு திருத்துறைப்பூண்டி பகுதியில் பணி மாறுதல் கோரி டாஸ்மாக் மாவட்ட மேலாளரை அணுகியுள்ளார். இந்த நிலையில் பணியிட மாறுதலுக்கு ரூபாய் 1,10,000 லஞ்சம் வேண்டும் என டாஸ்மாக் மேலாளர் சக்தி பிரேம் கேட்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் சிவதாஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்திற்கு 40,000 ரூபாய் ரொக்கப்பணத்துடன் வந்த சிவதாஸ் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலக உதவியாளர் சரவணனிடம் கொடுத்துள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சரவணனை மடக்கி பிடித்தனர். பின்னர் அலுவலகத்திற்குள் சென்று டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சக்தி பிரேம் சந்தரிடம் விசாரித்து கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.